இப்போ இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கிற பொண்ணு மோனாலிசா. அவங்க அழகு அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. ஆனா, அழகு ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரியே, அதனாலேயே அவங்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்களும் ஏற்பட்டிருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மகா கும்பமேளா அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கிற ஒரு பெரிய திருவிழா. கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடுற ஒரு பெரிய திருவிழா. இப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில நடந்துட்டுருக்கு. இங்கே தான் மோனாலிசா அப்படின்ற ஒரு பொண் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து ருத்ராட்ச மாலை, இந்த முத்து மாலையெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்குறதுக்கு நம்ம இந்தியா நிறத்தில் அதே மாதிரி அவங்களுடைய கண்கள் பயங்கர வசீகரிக்கிற தன்மையில் இருக்கிறனால யாரோ ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தங்க அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் போடுறாங்க. அது பயங்கர வைரலாக போகுது. அதுக்கப்புறம் இவங்கள வச்சு 2, 3 டாக்குமெண்ட்ரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அதையும் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டுருக்கு. அப்போது இவங்களுடைய ஃபோட்டோ அப்படின்றது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. யார் இந்த அழகிய பெண் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் வாசிகளும் அவங்கள பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள பார்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. இது எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வேலையை அவங்க செய்ய விடாமல் அவங்கக்கிட்ட ஃபோட்டோ கேட்குறது, செல்ஃபி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைஞ்சலாகவே பல இளைஞர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க குடும்பத்தினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பெரிய ஆபத்தாக முடிஞ்சிரும் போல், நம்மளுடைய பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. எப்படியாவது அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி பண்ணனால அவங்க அப்பா வந்து கலங்கி போகிறாங்க. நம்ம பொண்ணுக்கு வந்து ஆபத்தாக முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி அவங்கள மறைச்சு கூட்டிகிட்டு போனால் கூட பல பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறதுல அவங்க அந்த செல்ஃபோனை தட்டி விடுற வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க சொந்த ஊருக்கே அனுப்பியிருக்காங்க. அழகு ஆபத்து அப்படின்றதை தாண்டி இப்படி ஒரு இடைஞ்சல் கொடுக்கும்போது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம் அப்படின்றது வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு வைரல் ஆனனால பெரிய ஒரு ஆஃபர் வந்திருக்கு. என்னன்னா, பாலிவுட்டில் சனோன் மிஸ்ரா அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து அவங்களுடைய படத்தில் ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் பேசியிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கிட்டையும் பேச்சு வார்த்தை நடத்தியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இந்த அழகிய பெண் மோனாலிசா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்டர்நெட் படுத்துகிற பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.